அன்புடைய கல்லூரி தலைவர் அவர்களே, மாணவ நண்பர்களே, இந்த நாடகத்தை பார்த்து அதன் சிறப்பை கண்டு உண்மையிலேயே நான் பிரமித்து விட்டேன். அவ்வளவு பிரமாதம், அவ்வளவு பிரமாதம். நாடகத்திலே சாம்ராட் அசோகனாக நடித்த தம்பி கணேஷ் உண்மையிலேயே ஒரு நடிகர் திலகம். அறிஞர் அவர்கள் சொல்வதைப் போல உலக புகழ்பெற்ற மார்லன் பிராண்டோ கூட கணேசை போல் நடிப்பதென்றால் கஷ்டம்தான். ஒரு வேளை முயற்சித்தால் மார்லன் பிராண்டோ கணேசை போல் நடிக்கக்கூடும். தகுதி வாய்ந்த தம்பி கணேசுக்கு உங்கள் சார்பாக இந்த வெள்ளிக்கோப்பையை பரிசாக அளிக்கிறேன். அம்மா, வெற்றி பாதை திறந்து விட்டது. நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலனடையும் நாள் வந்துவிட்டது. பரீட்சை விரைவில் முடிந்துவிடும். அந்த கொலைகாரனை பழிக்கு பழி வாங்க வந்து விடுகிறேன் அம்மா. திகைச்சு போயிருக்கிற, ஒண்ணுமில்லை. இந்த படங்கள்லாம் யாருடையது? என் மகனுடையதுதான். உங்க மகனுடையதான்? இப்ப அவர் எங்க இருக்கார்? அதை ஏன் கேட்கிற கணேஷ்? 25 வருஷத்துக்கு முன்னாலே அவன் காலேஜில் படிக்கும் போது வேறொரு ஜாதி பெண்ணை காதலிச்சு அவளையே தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிடிவாதம் பிடிச்சான். ஏன் நிக்கிற? உட்கார். எனக்கு கொஞ்சம் ஜாதி திமிரு உண்டு, கூடாதுன்னு தடுத்தேன். அன்னைக்கே வீட்டை விட்டு போனவன் தான் இதுவரையிலும் திரும்பவே இல்லை. நானும் எவ்வளவோ தூரம் தேடி பார்த்தேன், ஆனா கிடைக்கவே இல்லை. அவன் தாயாரும் அதே ஞாபகமா இருந்து இறந்துட்டான். இப்போ அவன் எங்க இருக்கிறானோ எப்படி இருக்கிறானோ எதுவுமே தெரியல. அவருடைய பேர் என்ன? சங்கர். 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 ஏன் சங்கர் உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? அவர் தான் எங்க அப்பா. சங்கர் உங்க அப்பாவா? உமா பேர் கௌரி. கௌரி? அப்போ சங்கர் இறந்து போயிட்டார். சங்கர் இறந்து விட்டாரா? ஐயோ, என் மகன் இறந்து விட்டாரா? சங்கர், ஐயா, என் மகன் திரும்பி வரமாட்டானான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் ஆசையெல்லாம் வீணாக போயிடுச்சு. கணேஷ், இப்பவே இந்த நிமிஷமே போய் உங்க அம்மாவை அழைச்சுக்கிட்டு வா. அந்த புண்ணியவதியின் கால விழுந்து மன்னிப்பு கேட்டா தான் என் மனசு சாந்தி அடையும். சரி தாத்தா. அம்மா, அம்மா, உன் உடம்புக்கு என்ன அம்மா? உன்னை இந்த நிலையில் பார்க்கவா நான் ஓடோடி வந்தேன். எனக்காக உழைத்து உழைத்து முடிவில் உன் உடம்பை தேய்த்துக் கொண்டாயே அம்மா. கலங்காதே கணேஷ், எனக்கு ஒன்றுமில்லை. 2 நாட்களிலே உடம்பு தானாக குணமாகிவிடும். நீ ஏன் பரீட்சை எழுதாமல் வந்து விட்டாய்? பரீட்சை? அம்மா, இனி நான் எந்த பரீட்சையும் எழுத வேண்டிய தேவையில்லை. எதற்காக நான் படிக்க வேண்டும் என்று நீ பாடுபட்டாயோ அதன் பலனை அடைந்து விட்டேன். உன் ஆணையை நிறைவேற்ற போதுமான பணபலம் கிடைத்து விட்டது அம்மா.
கிடைத்து விட்டதா? ஆமா, என் தாத்தாவை சந்தித்தேன். அங்கு நமக்காக ஏராளமான செல்வம் குவிந்து கிடக்கிறது. தாத்தா, அவரை பார்த்தாயா? ஆமம்மா, பார்த்தேன். அவர் உன்னை காண வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார். உன்னை உடனே அழைத்து வரும்படி சொன்னார். அதற்காகத்தானமா வந்தேன். இன்று என்னை அழைத்து வரும்படி சொன்னவர் அன்றே சொல்லியிருந்தார். உன் தந்தையும் செத்திருக்க மாட்டார், நாமும் சாகாமல் செத்துக் கொண்டிருக்க மாட்டோம். நீ என்னம்மா சொல்லுகிறாய்? நடந்த கதையைத்தான் கண்ணே சொல்கிறேன். இவ்வளவு காலமும் உனக்கு நான் சொல்ல வேண்டும் என்று காத்திருந்த நம் கதையைத்தான் சொல்கிறேன். எங்கள் கல்லூரி நாட்களவை. நானும் உன் தந்தையும் ஒருவரை ஒருவர் நேசித்தோம், மணந்து கொள்ள விரும்பினோம். ஆனால் இப்போது என்னை காண விரும்பும் உன் தாத்தா தான் அன்று எங்கள் திருமணத்திற்கு தடையாக நின்றார். நாங்கள் சென்னை சென்றோம், பதிவு திருமணம் செய்து கொண்டோம். பிறகு சென்னை வீதிகளிலே உன் தந்தை வேலை தேடி அலைந்தார். அப்போது நம் குடியை கெடுத்த சண்டாளன் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னேனே, அவன் அவரை பார்த்தான். தன் காரியாலயத்திலேயே அவருக்கு ஒரு வேலை கொடுத்தான். அந்த வருமானத்திலே சில காலம் எங்கள் வாழ்க்கை இன்பமாக கழிந்தது. வணக்கம். நீங்களா? அவங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாலதான் ட்ரெயினுக்கு புறப்பட்டு போனாங்க. ஆமாமா, நான் தானே அவனை ரயில் எடுத்து வர்றேன். ஆபீஸ் சம்பந்தமா ஒரு முக்கியமான பத்திரத்தை இங்க படுக்கை அறையில வச்சிருக்கேன்னு சொன்னா அதை வாங்கிட்டு போலாம்னு தான் வந்திருக்கேன். படுக்கை அறையிலையா? அவர் அங்க எதுவுமே வைக்கிற வழக்கம் இல்லையே. உங்ககிட்ட சொன்னா தேடி எடுத்து கொடுப்பீங்கன்னு இப்போ ஸ்டேஷன்ல சொன்னானே. அப்படியா? இருங்க பாக்குறேன். என்ன இது? ஏன் இங்கே வந்தீர்கள்? ஏன் கதவை சாத்துகிறீர்கள்? கேள்வி 3, ஆனால் பதில் ஒன்றுதான். இடம் படுக்கை அறை, நேரம் இரவு, இருப்பதோ ஒரு ஆணும் பெண்ணும். வெளியூரிலே வேலை, படுக்கை அறையிலே பத்திரம். இப்போது தெரிகிறது உன் சூழ்ச்சி. என் முத்தாரன், இந்த 10,000 அச்சாரமாக வைத்துக்கொள். பண்பில்லாதவனே, பணத்தை காட்டி பல்லை காட்டி என் மானத்தை ஓட்டி விடலாம் என்று நினைக்காதே. கற்பு விலை மதிக்க முடியாத ஒரு மாணிக்கம். கையிலே காசில்லாவிட்டாலும் மனதிலே மாசில்லாமல் வாழ்பவர்கள் நாங்கள். ஆசை காட்டி மோசம் செய்துவிட நான் பேசி அல்ல. கௌரி, கடைசி முறையாக உனக்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்கிறேன். நன்றாக சிந்தித்து பதில் சொல். உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் கொடுக்க மாட்டேன். அப்படி உட்காருங்கள். கடல் ஆழத்தை கண்டுபிடித்தாலும் இந்த பெண்களின் நெஞ்சாளத்தை மட்டும் கண்டுபிடிக்கவே முடிவதில்லை. கடைந்தெடுத்த உண்மையை கச்சிதமாக சொல்லிவிட்டீர்கள். எடுத்துக்கொள்ளும் பாவப்பழத்தை. எடுத்துக்கொள். எடோ போவிடியே. அவன் போன பிறகு என் கற்பு தப்பியது என்று எண்ணினேன். ஆனால் மறுநாள் என் வாழ்வே பலியாகும் என்று நான் நினைக்கவில்லை. உன் தந்தை வெளியூரில் இருந்து வந்ததும் நடந்ததை சொன்னேன். கதறி அழுதேன். அவர் துடித்தார், துள்ளி எழுந்தார், ஆவேசத்தோடு வெளியே போனார். ஹலோ சங்கர். உதட்டிலே சங்கர், உள்ளத்திலே கௌரி. நட்பு தோல் போர்த்திய காமுகா. சங்கர், நீ என்ன சொல்கிறாய்? நான் சொல்வது விளங்கவில்லையா உனக்கு? என்னை வெளியூருக்கு அனுப்பிவிட்டு நீ என் வீட்டிலே நடத்திய கபட நாடகத்தை இதற்குள்ளாகவா மறந்து விட்டாய்?
ஊரான் மனைவியிடம் உல்லாசமாக இருக்கலாம் என்று நினைத்தாயா? தாய்க்கும் தாசிக்கும் வித்தியாசம் தெரியாத தரதலையே, உன்னை நான் சும்மா விடப் போவதில்லை. சங்கர், மரியாதையாக இந்த இடத்தை விட்டு போய்விடு. இல்லாவிடில் விளைவு விபரீதமாக இருக்கும். செய்வதை செய்துவிட்டு என்னை மிரட்டுகிறாயா? ஹலோ போலீஸ். ஆமா, நான் பரவாயில்ல பேசுறேன். எங்க மேனேஜர் குறுக்காக ஷூட் பண்ணிட்டார். ஆமா, உடனே வாங்க. ஆமா, செய்யாத குற்றத்திற்கு சிறைப்பட்டா மாண்டார். அம்மா, போதும் அம்மா, இனி ஒன்றும் சொல்லாதே, போதும். யாரோ ஒரு சண்டாளன் இருக்கிறான். அவன் நம் குடும்பத்தை கெடுத்த சதிகாரன் என்றுதான் இதுவரை பொதுவாக தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்போதுதான் அவன் உன் பெண்மையை பறிக்க முயன்ற காமுகன், அவாண்ட பழி சுமத்தி என் தந்தையை சிறையிலே அடைத்த பழிகாரன் என்று தெரிகிறது. இனி அந்த பாவியை ஒழித்தால்தான் என் மனம் நிம்மதி அடையும். என் கண்கள் உறங்கும், என் கண்கள் உறங்கும். இன்னொன்று கணேஷ், அவனை பழிவாங்கும் வரை வாழ்க்கையில் எந்த இன்பத்திலுமே உன் எண்ணம் செல்லக்கூடாது. அன்னையின் ஆணையை நிறைவேற்றுவதை தவிர வாழ்க்கையில் ஒரு மகனுக்கு வேறு இன்பம் என்னம்மா இருக்க முடியும்? அது போதும் மகனே, அது போதும். அத்தா, நீங்கள் என்னிடம் ஒப்படைத்த வேலையை செய்து முடித்து விட்டேன். உங்கள் கண்மணியை வளர்த்து நம் கதையை கூறிவிட்டேன். இனி என் வேலை முடிந்தது. அம்மா, 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 அம்மா. பத்து மாதம் சுமந்திருந்து பெற்றாள், பகல் இரவாய் விழித்திருந்து வளர்த்தாள், வித்தகனாய் கல்வி பெற வைத்தாள், மேதினியில் நாம் வாழ செய்தாள். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடித்தொழ மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடித்தொழ மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. துன்பமும் தொல்லையும் ஏற்றுக்கொண்டே துன்பமும் தொல்லையும் ஏற்றுக்கொண்டே நம்மை சுகம் பெற வைத்திடும் கருணை வெள்ளம், சுகம் பெற வைத்திடும் கருணை வெள்ளம். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை,
அவள் அடி தொழ மறப்பவர் மனிதரில்லை மனிதரில்லை மண்ணில் மனிதரில்லை அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை நாளெல்லாம் பட்டினியாய் இருந்திடுவார் ஒரு நாளிகை நம் பசி பொறுக்க மாட்டார் மேலெல்லாம் இழைத்திட பாடுபட்டே மேன்மையாய் நாம் வாழ செய்திடுவாய் அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை அவள் அடி தொழ மறப்பவர் மனிதரில்லை மனிதரில்லை மண்ணில் மனிதரில்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை கணேஷ், உங்க தாத்தாவின் நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. உங்க அம்மா இறந்து தந்தி வந்த உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அப்ப இருந்து பேச்சு மூச்சு கிடையாது. அப்படியா? ஆமா. பத்தி எரிஞ்சு பாழா போனவங்க பிரேதமெல்லாம் உயிரோட திரும்பி வந்தா நம்ம பாடு என்ன ஆகும்னு நினைச்சு கவலைப்படுறீங்களா மிஸ்டர் பரோபகாரம்? அதெல்லாம் ஒண்ணுமில்ல பாலு. உனக்கு தர வேண்டிய லாப பணம் ஏராளமா சேர்ந்து போச்சு. அதை எப்படி கொடுக்கறதுன்னு யோசிக்கிறேன். ஓஹோ, அதுவா? அதுக்கு என்ன மெதுவா கொடுங்க. ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே. என்னது? ஊர் உலகத்துல என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன பேசிக்கிறாங்க? பரோபகாரம் இப்படி படாடோபமா வாழறதுக்கு பாலுதான் காரணம். பாலுவை பிரிச்சுட்டா பரோபகாரம் இல்லைன்னு பேசிக்கிறாங்க. அது நிஜம்தானே பாலு? இன்னொன்னும் சொல்றாங்க. என்னது? என்ன எப்போதும் உங்க கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு உங்க மக பிரேமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி என்ன வீட்டோட வச்சுக்க போறீங்களா? அப்படியா சொல்றாங்க? சொல்றாங்களாவது பல பேர் என்னையே வந்து கேட்கறாங்களே சார். ஆமா, நானும் தான் கேட்கிறேன். அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சார் பதில் சொல்றது? என்ன சொல்றது? பரோபகாரம் எதையும் அவசரப்பட்டு செஞ்சிட மாட்டாரு, நல்லா யோசிச்சுதான் செய்வாருன்னு சொல்ல. Can I help you? Thank you very much, Mr. Ganesh. Thank you, Mr. Ganesh. Oh, no minutes. Nothing. My name is Miss Prema. Cheerio. Oh, what a mischievous girl. ரொம்ப
ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் கணேஷ். இந்த மலையடி ஓரத்து பங்களா இருக்க, இது ஆர்காட் நவாப் டைம்ல எங்க கிராண்ட் ஃபாதர் திவானா இருக்கும்போது கட்டினது. ரொம்ப ராசியான இடம். எத்தனையோ பேர் அதை விற்க சொல்லி கேட்டாங்க. நான் தான் முடியாதுன்னு சொன்னேன். ஆனா என்னன்னு தெரியல, நீங்க கேட்டதும் இல்லைன்னு சொல்றதுக்கு என் மனசே வரல. ரொம்ப லக்கி மேன் மிஸ்டர் கணேஷ். தேங்க்யூ மிஸ்டர் பரோபகாரம். நான் யாருன்னே தெரியாம நீங்க எனக்கு இவ்வளவு தூரம் மரியாதை கொடுக்கறத பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மிஸ்டர் கணேஷ், புது பங்களாவை சீக்கிரம் கட்டி முடிச்சிடுங்க. கையோட கையா கல்யாணமும் செய்துக்குங்க. புது பங்களாவில புது குடுத்தனம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நானும் என் ஆசை ஒண்ணு நிறைவேற வரைக்கும் இந்த மாதிரி கல்யாணம், காட்சி, வேடிக்கை, வினோதம், விருந்து வைபவத்துல எல்லாம் கலந்துக்கிறது இல்லைன்னு என் குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பிரார்த்தனை முடிகிற வரைக்கும் இந்த மாதிரியான சந்தோஷ சமாச்சாரங்கள்லாம் நம்ம வீட்டுல நடக்க கூடாது. வெரி குட். இருக்க வேண்டியதுதான். உங்க ஆசையும் பிரார்த்தனையும் வெகு சீக்கிரமா நிறைவேறணும்னு நானும் ஆண்டவரை வேண்டுகிறேன். தேங்க்யூ மிஸ்டர் பரோபகாரம். அப்ப நான் வரேன். ஆல் ரைட் மிஸ்டர் பரோபகாரம், நான் வர்றேன். மறுபடியும் மீட் பண்ணலாம். மிஸ்டர் கணேஷ், அத பாருங்க, அவதான் என் மகள் பிரேமா. ஓ, உங்க மகளா? என் அன்பு மகள், ஆசி மகள், செல்வ மகள். வெரி குட், நான் வரேன். மிஸ்டர் கணேஷ், கொஞ்சம் பொறுங்க. ஐ வாண்ட் டு introduce her to you. ஐ எம் வெரி சாரி, எனக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு. இப்பவே லேட் ஆயிட்டேன். இன்னொரு சமயம் பாத்துக்கலாம். வரேன். வெரி குட். புரியாத இன்பம் முன்பின் அறியாத புதுமை உருவானதே புரியாத இன்பம் அறியாத புதுமை உருவானதே பருவம் விரிவானதோ பெண்மை பயிரானதோ புரியாத இன்பம் அறியாத புதுமை உருவானதே பருவம் விரிவானதோ பெண்மை பயிரானதோ உள்ளம் நிலை மறந்தே நானும் தன்னை துறந்தே உள்ளம் நிலை மறந்தே நானும் தன்னை துறந்தே கொள்ளை கொள்ளையாய் கதை சொல்லுதே இன்ப கதை சொல்லுதே உள்ளம் நிலை மறந்தே நானும் தன்னை துறந்தே கொள்ளை கொள்ளையாய் கதை சொல்லுதே இன்ப கதை சொல்லுதே ஆசை கனவாக அலைமோதும் எண்ணங்கள் இசையோடு என்னுள்ளே கவி பாடுதே இன்ப கவி பாடுதே புரியாத இன்பம் அறியாத புதுமை உருவானதே பருவம் விரிவானதோ பெண்மை பயிரானதோ தென்றல் வரும் தழுவும் தேன் மலர்கள் மனம் வீசும் தென்றல் வரும் தழுவும் தேன் மலர்கள் மனம் வீசும் திங்கள் ஒளி இங்கே வந்து தெள்ள முதாய் பாயும் திங்கள் ஒளி இங்கே வந்து தெள்ள முதாய் பாயும் சங்க தமிழ் பாடி மே மறக்க கூடும் சங்க தமிழ் பாடி மே மறக்க கூடும் பொங்கும் இன்பம் இதிலே இல்லாத ஒன்று இன்று
உருவானதோ புரியாத இன்பம் அறியாத புதுமை உருவானது பருவம் விரிவானதோ பெண்மை பயிரானதோ எங்க போறீங்க? பொழுது விடிந்தால் என் போன்ற ஆண்மகனுக்கு இங்க என்ன வேலை? நான் என்ன குருவியா கோழியா? பெட்டையையும் கூடவே அழைத்துக் கொண்டு போவதற்கு? நான் அதை சொல்லவில்லை. இப்படியே நாம் எத்தனை நாட்களுக்குத்தான் இருக்க முடியும்? 4 பேர் அறிய சீக்கிரம் ஒரு கல்யாணம் செய்து கொள்ள வேண்டாமா? ஓஹோ, நீ அதை சொல்கிறாயா? சுந்தரி, நாடறிந்த காதலர்களுக்கு கல்யாணம் எதற்கு? அப்படி என்றால் நான் எங்காவது கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டியதா? நான் அப்படி நினைக்கவில்லை சுந்தரி. சரி, நீயே விரும்பும் போது எனக்கு என்ன? சீக்கிரமே முடித்து விடுவோம். எப்போது எப்போது வைத்துக் கொள்ளலாம்? ஸ்ரீமான் பாலுவின் திருமணம் என்றால் சாமான்யமாகவா நடப்பது? பரோபகாரத்திடமிருந்து எனக்கு வரவேண்டிய தொகை அனைத்தும் வரட்டும். கவர்னர் முதல் சாதாரண லேபரர் வரை அனைவரையும் அழைத்து நட்சத்திர கல்யாணமாகவே ஜாம் ஜாம் என்று நடத்தி விடுவோம். அத்தா, இப்பதான் நீங்க என்ன ஆசை அத்தா. அவனை பழிவாங்கும் வரை வாழ்க்கையில் எந்த இன்பத்திலுமே உன் எண்ணம் செல்லக்கூடாது. Hello, Mr. Ganesh. Are you educated? Yes. Didn't you see the board, miss? Oh, I'm sorry. மன்னிச்சிடுங்க. நான் செஞ்ச தப்புதான். எல்லாருமே தப்பு பண்ணிட்டு கடைசியில இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி தான் தப்பிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. உங்களை ஒரு உயர்ந்த பண்பாளர் நினைச்சேன். ஐ மிஸ்டேக். I'm sorry, Prema. I love you. I love you very much. ஒரு வாரம் தேவை என்றீர்கள் யோஜனை செய்வதற்கு. பல வாரங்கள் உருண்டோடி விட்டன. இப்போது கடைசி முறையாக கேட்கிறேன். என்ன சொல்கிறீர்கள்? பிரேமாவின் கழுத்திலே நான் மாலை சூட்ட வேண்டும். அவசரப்படாதே பாலு, அதை பற்றி தானே யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இதில் யோசனை என்ன வேண்டியிருக்கு? எனக்கு என்ன அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, அறிவில்லையா? என்ன இல்லை என்னிடம்? எல்லாம் இருக்கிறது, அளவுக்கு அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் பிரேமாவுக்கு தான் மனம் இல்லை. என்ன துணிச்சல்! கவலைப்படாதே பாலு, உண்மை பல நேரம் கசப்பாகத்தான் இருக்கும். போதும், நிறுத்தும். பரோபகாரம் தீட்டிய மரத்திலேயே கூறு பார்க்கிறீர். எல்லாம் விளங்குகிறது. சிறிது நாட்களாகவே நீர் என்னை கலக்காமல் காரியம் ஆற்றும் போதே சந்தேகப்பட்டேன். இப்போது உமது துரோகச் செயல் நன்றாக புரிந்து விட்டது. அவசியமில்லாமல் வார்த்தைகளை கொட்டாதே பாலு. என்ன புரிந்து விட்டது உனக்கு? என் தொடர்பை அறுத்துக் கொள்ள நீர் செய்யும் சூழ்ச்சிதான் புரிந்து விட்டது என்கிறேன். என்னை கேட்காமல் எங்கிருந்தோ வந்த அந்த படாடோப பேர்வழி கணேஷுக்கு பங்களாவை விற்றீர். இப்போது அவன் வெளியூரில் இருந்த ஆட்களை வரவழைத்து அரண்மனை போல் வீட்டை கட்டிக்கொண்டு நம்மை பார்த்து சிரிக்கிறான். மௌனமாக சித்திரவதை புரிகிறான். இவையெல்லாம் எதை காட்டுகின்றன? எனக்கு தெரியாமல் என்னை ஒதுக்கி வைத்து முடிவில் ஒழித்து கட்ட நீர் சதி நடத்துகிறீர். பயங்கரமான சதி நடத்துகிறீர். அதெல்லாம் ஒன்றுமில்லை பாலு. உன்னையும் பிரேமாவையும் இணைத்து வைக்க நான் மனப்பூர்வமாக பாடுபடுகிறேன். ஜாடையாக நேற்று பிரேமாவிடம் பேசி பார்த்தேன். ஆனால் அவள் இப்போது திருமணமே வேண்டாம் என்கிறாள். நான் என்ன செய்வது பாலு? போதும் உமது வேஷம். கண்ணக்கோலை விரோதித்துக் கொண்ட முட்டாள் திருடனைப் போல் நீர் என்னையே பகைத்துக் கொள்ள பார்க்கிறீர். உமது தலையில் நீரே மண்ணை வாரி போட்டுக் கொள்ள முயற்சி செய்கிறீர். ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளும் பரோபகாரம், பிரேமா எனக்கு வேண்டும், நிச்சயம் எனக்கு வேண்டும். நீர் தர மறுத்தால் இந்த பாலு கிரீடாவதாரம் எடுப்பான். உமது கண்களுக்கு முன்பாகவே அந்த கிளி குஞ்சை கொத்திக் கொண்டு போய் விடுவான். நீர் எதிர்த்தால் உமது கோணல் சேட்டைகளை உலகத்துக்கு அம்பலப்படுத்தி உம்மை கூண்டிலேற்றுவான். இதை மறந்து விடாதீர் பரோபகாரம், மறந்து விடாதீர். வருகிறேன்.
பரோபகாரம் இருக்காரா? ஓ, பரோபகாரம் தான் பேசுறதா? ஹலோ, குட் ஈவினிங். நான் கணேஷ் பேசுறேன். ஹலோ, குட் ஈவினிங் மிஸ்டர் கணேஷ். ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான பிசினஸ் சம்பந்தமா உங்ககிட்ட பேச வேண்டி இருக்கு. நீங்க நம்ம வீட்டுக்கு வரீங்களா? ஷூர், தாராளமா வரேன். சாயந்தரம் 7 மணிக்கு. நோ, நானே உங்க வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஆமா. வெரி குட், நான் ரெடியா இருக்கேன். வெரி குட். தேங்க்யூ. வெரி குட். பிரமாதம் மிஸ்டர் கணேஷ், ரொம்ப பிரமாதமா இருக்கு பங்களோ. ஆமா, என்ன செலவா இருக்குங்க? ஜாஸ்தி ஒண்ணு ஆகல. 6 லட்சம் ரூபாய் தான் ஆச்சு. ஓ, வாட்? 6 lakhs தான் ஆச்சு. 6 lakhs? ஓ, அரண்மனை ஆட்டம் வீட்டை கட்டி போட்டு நீங்க நாங்க தனியா இருக்குங்க. தனியா இல்லையே, சர்வன்ஸோட தான் இருக்கேன். அதுக்கு இல்லைங்க நான் சொன்னது, கல்யாணத்தை பத்தி. ஓ, அதுவா? எனக்கு முக்கியமா செய்து முடிக்க வேண்டிய கடமை ஒண்ணு இருக்கு. அதுக்கும் நேரம் வந்துட்டது. அது முடிஞ்சோன்னு கல்யாணம் தான். ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் இது என்னோட சர்வெண்ட். ஆனா பிறவி ஊமை. பேர் என்ன தெரியுமோ? தேன்மொழி. தேன்மொழி? ஆமா. ஊமைக்கு பேர் தேன்மொழி. பாருங்க, பேருக்கும் ஆளுக்கும் பொருத்தமே இல்லை பாருங்க. ஆனா பேருக்கும் ஆளுக்கும் பொருத்தமுள்ள ஒரே ஒரு ஆள் தான் இந்த உலகத்துல இருக்காங்க. அதுதான் நீங்க. நல்லா சொன்னீங்க போங்க. ஆனா ரொம்ப பேர் என்ன அப்படிதான் சொல்றாங்க. சரி, டிஃபன் சாப்பிட்டு பேசலாமா? ஏன் நிக்கிறீங்க? உட்காரு, சாப்பிடு. மிஸ்டர் கணேஷ், எனக்கு 8:30 ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு. அத நான் மறந்துட்டேன். நான் கூட மறந்துட்டேன். கொஞ்சம் அப்படி வாங்க ப்ளீஸ். இந்த படங்களை பார்த்தீர்களா? இது எனது தந்தை, இதுதான் எனது தாய். நண்பன் ஒருவனால் நாசமாகிவிட்டது எங்கள் குடும்பம். நண்பன் அவன் நயவஞ்சகன், நாய்குணம் படைத்தவன். ஒரு நாள் என் தாயோடு கொஞ்சம் வந்து விட்டான் அந்த கொள்ளிவாய் பிசாசு. நடக்குமா? அவன் பரந்த முகத்திலே காரி உமிழ்ந்து அனுப்பி இருக்கிறாய் என் தாய். ஆனால் அவனோ என் தந்தையின் சாவிற்கே வழிவகுத்து விட்டான். மிஸ்டர் கணேஷ், எனக்கு நேரமாக. இதை பார்த்தீர்களா? பாருங்கள், எப்படி சீரழிந்து போயிருக்கிறது என் தாயின் செந்தாமரை முகம். விதவை கோலம், விசார வாழ்வு, இத்தனைக்கும் காரணமானவனை சும்மா விட்டு விடுவதா மிஸ்டர் பரோபகாரம்? நீங்களே சொல்லுங்கள், சும்மா விட்டு விடுவதா? எப்படி மிஸ்டர் கணேஷ், நான் வர நேரமாகுது. நெல்லும் படம், பயம், ஓட்டம். இப்போது புரிகிறதா உண்மை அழைத்து வந்ததின் நோக்கம்? கணேஷ், அதெல்லாம் ஒண்ணுமில்ல. நீ என்னமோ தப்பா நினைச்சிட்டு. கணேஷ், கணேஷ்.